மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். நீங்க பாரதிய ஜனதாவுடைய பல்வேறு கொள்கைகளையும் பல்வேறு விஷயங்களையும் மோடி உட்பட பல பேரையும் விமர்சனம் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு எப்படி சமாளிக்க போறீங்க? சார், பிஜேபியோட அடிப்படை கொள்கைகள் இருக்கு பாருங்க. ஆர்டிகல் 370 ராமர் கோயில், அப்புறம் பொது சிவில் சட்டம், ஏத்துக்கிறீங்களா? ஆமா, நிச்சயமா ஏத்துக்கிறேன். காங்கிரஸ்ல இருந்தப்பவே ஏத்துக்கிட்டு நான் ஊடகங்கள்லயே பேசியிருக்கேன் இதை பத்தி. அப்ப காங்கிரஸ் இருக்கும்போது இதெல்லாம் செயல்படுத்திக்கலாம். காங்கிரஸ் 370க்கு 370 நீக்கினது கரெக்ட், ராமர் கோயில் கட்டுறது கரெக்ட், யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வர்றது சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தின்படி சரியான ஒன்று தான் அப்படிங்கிறத நாம எதுக்கு சொன்னோம்னா, எல்லாருக்குமான சட்டம். யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஹிந்துக்கள் ஆல்ரெடி சட்டமாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ்காரங்க எல்லாரும் சந்தோஷமா அந்த பிராண பிரதிஷ்டை அன்னைக்கே போகல, எல்லாம் ஏன் சும்மா ஒரு அரசியலுக்காக பண்ணாங்க? போக வேண்டியதுன்னு எல்லாரும், ஏன்னா நீங்க விரும்பினதுதான் நடக்குது. அரசியலுக்காக போகாம இருந்தாங்க. காங்கிரஸ் அரசியலுக்காக எல்லாரும் போக வேண்டியது, நீங்களும் போயிருக்க வேண்டியது. இல்ல, நான் ராமர் கோயில்ல தான் இருந்தேன் இங்க லோக்கல்ல. எனக்கு அங்க போக முடியல, எனக்கு அதுக்கு உண்டான காங்கிரஸ் தலைவர்கள் பாய்காட் பண்ணாங்க. ஏன்னா பாய்காட், அதாவது அழைப்பு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு எல்லாருக்குமே. அது போயிருக்கலாம், அழைப்பு பெற்றவங்க போயிருக்கலாம் நிச்சயமா. எனக்கெல்லாம் அழைப்பு கிடையாது. பிஜேபி பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்க. பார்ட்டி வித் டிஃபரன்ஸா இருந்தது வாஜ்பாய் காலத்துல. இன்னைக்கு பிஜேபி அண்ணாமலையோட தலைமையில திராவிடன் பார்ட்டிஸ் மாதிரி நாங்க கட்சியை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி மற்ற கட்சிகள் அப்படியே ஆயிடுச்சு. பிஜேபியில் யார் யாரோ சேர்றாங்க. சில எலிமெண்ட்ஸ்லாம் பிஜேபியில் சேரக்கூடிய தகுதி இல்லை, அவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க பிஜேபிக்குள்ள. பிஜேபியில் பதவி விஷயங்கள்ல கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்கள், அவங்க சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கு மாநில தலைவர் பதவி கொடுத்து மாநில தலைவராக நல்லா சிறப்பாக இயங்கினாங்க. அதன் பின்னாடி அவங்களுக்கு கவர்னர் போஸ்ட் ஒரு ஸ்டேட்ல 2 ஸ்டேட்டை கொடுத்துருக்காங்க. வானதி அவர்கள் இன்னைக்கு டெல்லியில் அகில இந்திய மகிழா மோர்ச்சா பதவி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்லிமெண்ட்ரி போர்ட்லையும் இருக்கிறாங்க. அப்படி உயர்ந்த பதவிகளை பெண்களுக்கு கொடுக்கறதுல பாஜக அஞ்சுவதும் இல்லை, தயங்குவதும் இல்லை, மறுக்கிறதும் இல்லை. அதான் பார்க்கணும். உழைத்தவர்களுக்கு மரியாதை இருக்கு. அகில இந்திய பதவியில இன்னைக்கு தமிழ்நாடுல இருந்து வர்றதுனாலே இல்லைன்ட்டாங்க காங்கிரஸ்ல. மகளிர் பதவியே, மகளிர்ல மட்டும்தான் நம்ம இருக்க முடியும். மகளிர் இங்க வேற பதவிகளுக்கு போகவே முடியாது. ஆனா அந்த மகளிருக்கே தலைமை பதவின்னு வரும்போது தமிழ்நாடுக்கு மறுக்கப்பட்டதா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வேற எந்த பதவியும், ஃப்ளோர் லீடர் அது இது எல்லாமே ஃப்ரண்ட்லைன் போஸ்ட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க பெண்களுக்கு. பெண்கள் செகண்ட் கிரேடு தான். அவங்களுக்கு ஃப்ரண்ட் லைன்ல வரக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவா இருப்பாங்க. சரி, பிஜேபிலையும் ராஜா போன்றவர்லாம் இன்னைக்கும் பெரிய பதவிகளுக்கு தலைவர் பதவி கிடையாது அவருக்கு, இதுவரையிலும் கொடுக்கல அவருக்கு. ஆனா அவர் எடுத்துக்கலையா இருக்கும். இல்ல, அவர் கட்டுக்கோப்பா இருக்காரா இல்லையா? அதனால அவர் எல்லாமே அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அவர் சில காரணம்னால அவர் சில பதவிகளை அவர் எடுத்துக்கல. அவர் சில விஷயங்களை இப்படி இருக்கணும்னு ஒரு கோட்பாடோடு இருக்காரு. அதனால அவர் தரல கொடுக்கல அப்படிலாம் மறுப்பெல்லாம் கிடையாது. பாரத பிரதமர் அவர்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறாரு. அதனால எனக்கு தெரிஞ்சு எந்த மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை அவருக்கு கிடையாது. அவர் வேற காரணங்கள் இருக்கு அவருக்கு. அவர் ஒரு நல்ல சிறந்த தலைவர். அவர் சிறப்பா இயங்கிட்டு இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியோடைய பல்வேறு விஷயங்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதர். சரி, நேற்று வரை நீங்க பாரதிய ஜனதாவுடைய பல்வேறு கொள்கைகளையும் பல்வேறு விஷயங்களையும் மோடி உட்பட பல பேரையும் விமர்சனம் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு எப்படி சமாளிக்க போறீங்க? விமர்சனம்னா ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள். தனிநபர் விமர்சனம் யாரையுமே நான் பண்ணது கிடையாது. பண்ணதே இல்லையா? கிடையவே கிடையாது. நீங்க போய் என்னோட பழைய எல்லா ஹிஸ்டரியும் எடுத்து பார்க்கலாம். இன்னைக்கும் அதே நிலைப்பாடு தான். தனிநபர் இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல நான் தனிநபர் விமர்சனம் மாறி வந்துட்டேங்கிறதுனால இல்லையே, எத்தனை 30 வருஷமா உஷாரா இருக்க முடியுமா? நான் ஊடகங்களுக்கு நான் சிறப்பா பேச ஆரம்பிச்சு கடந்த 20 ஆண்டு காலமா. எனக்கு 20 ஆண்டு காலம் என் ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். நான் தனிநபர் விமர்சனம் மட்டும் பண்ண மாட்டேன். எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. என்னோட இயல்பு அது. அதனால பாதிக்கப்படுறவங்களோட மனநிலையை நான் உணர்ற ஆள். அதனால அந்த மாதிரி ஆனா திட்டங்கள், கொள்கைகள், இன்னும் பல்வேறு விஷயங்கள்ல மாறி நிற்கக்கூடிய சூழ்நிலையில அதுக்கு ஒரு நியாயம் இருக்கும். அதை தான் நான் எடுத்து சொல்லியிருப்பேன். இப்ப அரிசியே சேரல ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ
மாநில அரசு கொடுக்குற திட்டம்னா அந்த நேரம் மத்திய அரசு தரலைங்கிறது மட்டும் கரெக்டாக வெளிப்படுத்துவாங்க. அப்போதான் சந்தேகம் வந்தது எனக்கெல்லாம். எப்படி இது இல்லாதப்ப மத்திய அரசு திட்டம், ஒழுங்காக வந்துட்டு இருக்கப்போ மாநில அரசு திட்டம், அங்கே தான் ஆய்வு செய்ய ஆரம்பித்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது மத்திய அரசுக்குள்ள திட்டங்கள் இங்கே இப்படி இப்படி வந்து சேருது, இப்போ மொத்தமாக இலவசமாக இருக்குங்கிறதெல்லாம் தெரிய வந்தது. இந்த வெளிப்பாடே இல்லாமல் இருக்குது. அது மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதில் புரிதல் வரும்பொழுது மக்களே மாறுவாங்க. மக்கள் பிரதிநிதிகள் மாறுறதுல ஆச்சரியம் என்ன இருக்கு? மக்களே மாற போறாங்க, பெரிய அளவில் மாறி பெரிய அளவில் பாஜக கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்க. அதான் உண்மை. ஜனவரி 19 அஜய் குமார் அவர் பாண்டிச்சேரி காங்கிரஸ் கட்சியோட பொறுப்பாளர். அவரை சந்திக்கிறீங்க. அந்த ஒரு மாசத்துல என்ன ஆயிடுச்சு? அவரை சந்திக்கிறோம். அவர்கிட்டயே நிறைய கோரிக்கைகள் வச்சேன். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளோர் லீடர் சேஞ்ச் இருந்துச்சுன்னா என்னை கொண்டு வரணும், போன தடவை எலெக்ட் ஆனேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். இல்லை அகில இந்திய போஸ்ட் அதுலேயாவது நீங்கள் கொண்டு போங்க, ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் அகாமடேட் பண்ணுங்கள், நானும் ஒரு சீனியர் பர்சன், நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுங்க அப்படிலாம் சொன்னேன். அவருக்கு அவர் ஆமாம், அதுக்கு ஒன்றும் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. பார்க்குறேன்னு சொன்னதோடு இருந்தது, அதுக்கு ஒன்றும் பதில் இல்லை. சரி, பிஜேபியோட அடிப்படை கொள்கைகள் இருக்கு பாருங்க. ஆர்டிகல் 370 ராமர் கோயில், அப்புறம் பொது சிவில் சட்டம், 370 ஏத்துக்கிறீங்களா? ஆமா, நிச்சயமா ஏத்துக்கிறேன். காங்கிரஸ்ல இருந்தப்பவே ஏத்துக்கிட்டு நான் ஊடகங்கள்லயே பேசியிருக்கேன் இதை பத்தி. அப்ப காங்கிரஸ் இருக்கும்போது இதெல்லாம் செயல்படுத்திக்கலாம். காங்கிரஸ் இதை செயல்படுத்த, காங்கிரஸ்க்கு இதுல உடன்பாடு உண்டு. அவங்க இந்த கூட்டணி கட்சிகள், இந்த பிற மாநில கட்சிகளை பார்த்து பயந்து அவங்க இதை செயல்படுத்தாம விட்டுட்டாங்க. அதான் உண்மை. அதான் நினைக்கிறேன். அதாவது ஆர்டிகல் 370 நீக்கிறதுக்கு காஷ்மீர் மக்கள் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. ஓரளவுக்கு இந்த குண்டுவெடி சத்தமெல்லாம் கேட்காம இருக்கு. அப்படி இந்த 370 நீக்கிறதுல காங்கிரஸ் பார்லிமெண்ட்ல எதிர்ப்பு தெரிவிக்கல. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது ராமர் கோயில் கட்டுவதில் 400 வருட மக்களுடைய விருப்பம், அது 400 years. அப்போது இந்த மக்கள் விருப்பத்தை நிறைவேற்றுற இடத்துல காங்கிரஸ்க்கு உடன்பாடு உண்டு. ஆனா அவங்க செயல்படுத்த பயந்தாங்க. அதான் செயல்படுத்த பயந்தாங்க. பயம். பிற கட்சிகள், மாநில கட்சிகள், பிற கட்சிகளை பார்த்து பயம். அந்த 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 பயத்தெல்லாம் அவங்க அதை செயல்படுத்தாம அப்படியே அமைதியா இருந்துட்டாங்க. அவங்களுக்கு ராமர் கோயில் கட்டுவதில் பார்வை உண்டு. காங்கிரஸ்ல உடன்பாடு இருந்தால் கூட அவங்க அதை செயல்படுத்தலை, தைரியமா செயல்படுத்தலை. அதே பிஜேபி, பாரத பிரதமர் மோடி தலைமையில் அந்த திட்டத்தை செயல்படுத்தி இன்னைக்கு ராமர் கோயில் திறப்பு விழா பண்ணிட்டாரு. உறுதியா இருந்தாங்க. அதே மாதிரி 370 இதே நிலைப்பாடு தான். காங்கிரஸ் கட்சிக்கு ஏன்னா அந்த விஷயத்துல உடன்பாடு இருந்தாலும் அதை நிறைவேற்றுறதுல ஒரு தயக்கம். காங்கிரஸ் எதிர்க்கவே இல்லைன்னு சொல்றீங்களா? எதிர்க்கல. காங்கிரஸ் காஷ்மீர்ல நீங்க லோக்சபாலே எதிர்க்கலையே, சபைக்குள்ள தானே இருந்தாங்க. ராமர் கோயிலையும் எதிர்க்கல. ராமர் கோயில் இடிப்பு எடுக்கல, அதெல்லாம் எதிர்க்கவே இல்லை. அவங்க பாபர் மசூதி இடிப்பு ஒரு வழக்கு, அது ஒரு கேஸ். அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அது வழக்காக போயிடுச்சு. அதெல்லாம் கர்சேவர்கள் போய் அவங்களுடைய ஆதங்கத்தை காமிச்சாங்க. அது ஒரு கேஸாக போயிடுது. ஆனால் கோவில் கட்டுவது வேற. அது ட்ரஸ்ட் கட்டுறாங்க, பணம் கலெக்ட் பண்ணி ட்ரஸ்ட் தான் கட்டுறாங்க. இப்போ ட்ரஸ்ட் கட்டுறது அதன் மூலமாக பிரதமர் அதை போய் திறப்பு விழா பண்ணி அதை பெருமைப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த ட்ரஸ்ட் கட்டுறதுக்கு கூட ஊக்கி வைக்கிற இடத்துல காங்கிரஸ் இல்ல. சரி, அதான் உண்மை. நீங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் எடுத்துக்கோங்க. உத்தரகாண்ட் இன்னைக்கு நடைமுறைப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அது ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட் நிலைப்பாடு படி இது மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்த நாட்டுக்கு நல்லதுன்னு சுப்ரீம் கோர்ட் பலமுறை சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கல்யாண சட்டம் ஒரே மாதிரி, கல்யாண வயது, பெண்களுக்கான கல்யாண வயது, அதே மாதிரி டைவர்ஸ் சட்டம், அடாப்ஷன், குழந்தைங்க அடாப்ட் பண்றது, அப்புறம் லீகல் ஹையர், யார் லீகல் ஹையர் எப்படி வரும் அப்படிங்கிற இந்த சிஸ்டமை தான் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் சொல்லுது. இதை அரசியலாக்கி பண்ணிட்டே இருக்காங்க. இதில் அரசியலாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு உத்தரகாண்டில் இதெல்லாம் நிறைவேறதுனால எல்லாருக்கும் உண்டான தளம். ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்துக்கள் ஏற்கனவே ஹிந்துலா மூலமாக இதை அமல்லே இருக்கு ஆல்ரெடி. இஸ்லாமிய மக்களை பொறுத்தவரை மட்டும் இந்த இளம் வயது திருமணம் செய்யறது, 10, 14 வயசு, 15 வயசு திருமணம் செய்யறது தமிழ்நாட்டில் பெருசாக கிடையாது. நமக்கு ஓரளவுக்கு 18 வயசுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குது, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்திய அளவில் ரொம்ப சிறிய வயதில் பெண் குழந்தைகளை திருமணம் செஞ்சு கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் இது மூலமாக தடுக்க முடியுது. அதே மாதிரி இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, அது ஒரு முக்கியமான சட்டமே ஆக்கிட்டாரு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள். அதே மாதிரி முத்தலாக்க மொத்தமாக ஒழிச்சிட்டாங்க. அது கிடையாது சட்டமே, அதை எடுத்துட்டாங்க கம்ப்ளீட்டாக. சிஸ்டம் விட்டு போயிடணும் அப்படின்ட்டாங்க. முத்தலாக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணால் கிரைமினே வந்துருச்சு.
அப்படிலாம் இது வந்து இஸ்லாமிய பெண்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்கள டே டு டே லைஃப்ல அவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைச்சிருக்கு. அகில இந்திய அளவுல சப்போர்ட் பண்றாங்க. அதான் உண்மை. நீங்க பிராக்டிகலா பேச மாட்டேங்கிறீங்க. என்னத்தான் அவங்க நீங்க சொல்றதெல்லாம் அவங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கும் வந்து ஒரு முஸ்லீம் அதிகமா உள்ள ஒரு பூத்துல பாத்தீங்கன்னா ஓட்டு விழ மாட்டேங்குது. ஏன் அது யூபியில் விழுதே? அதையும் நீங்க இல்லைன்னு நினைக்கிறீங்க? இஸ்லாம் ஈவன் கோரக்பூர்லாம் மெஜாரிட்டி இஸ்லாம் ஓட்டு வாங்கியிருக்காரு சிஎம். இல்ல அது ஒரு சில இடங்கள்ல, ஒரு சில இடம் இல்ல, எல்லா இடத்துலயும் யூபிலாம் ஃபுல்லா. தமிழ்நாட்டுல வரும் காலங்கள்ல நிச்சயமா நடக்கும் இதெல்லாம். அவங்க வந்து அதை தாண்டி நம்ம வந்து ஓட்டு போட்டா அந்த மதம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைச்சிட்டாங்கன்னா இல்லையா? அதெல்லாம் இல்ல, மதம் ஜாதி எல்லாம் அப்பாற்பட்டு நல்லது நடக்கும்போது வாக்குகள்லாம் வரும். நம்ம பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். நம்முடைய மதத்திற்கு எதிரானவர்கள் என்னதான் நமக்கு சில காரியங்கள் செஞ்சு கொடுத்தாலும் இவர்கள் நமக்கு எதிரானவர்கள், மசூதி இடித்தவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் அவங்க நினைக்க கூட இல்லை. ஏன்னா அப்படி ஒரு ராமர் கோயில் அங்க இருந்தது அவங்களும் அங்கீகாரத்தோட பாக்குறாங்க. அதனாலதான் திராவிட கட்சிகள் சிறுபான்மை ஓட்டை வந்து அறுவடை பண்றது. தமிழ்நாட்டுல இது இஷ்யூவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ராமர் கோயில் கட்டினது நிறைய பேருக்கு சந்தோஷம் தான் இருக்கு. இஸ்லாமியர்களே வாழ்த்துறாங்க, வரவேற்கிறாங்க. அப்பயே வந்து காங்கிரஸ்காரங்க எல்லாரும் சந்தோஷமா அந்த அன்னைக்கு வந்து நடந்தது பாருங்க, பிராண பிரதிஷ்டை அன்னைக்கு ஏன் போகல? எல்லாம் ஏன் வந்து சும்மா ஒரு அரசியலுக்காக பண்ணாங்க? ஏன் போக வேண்டியதுன்னு எல்லாரும்? ஏன்னா நீங்க விரும்பினதுதான் நடக்குது. அரசியலுக்காக போகாம இருந்தாங்க. காங்கிரஸ் அரசியலுக்காக எல்லாரும் போக வேண்டியதான், நீங்களும் போயிருக்க வேண்டியதானே? இல்ல, நான் ராமர் கோயில்ல தான் இருந்தேன் இங்க லோக்கல்ல. எனக்கு அங்க போக முடியல. எனக்கு அதுக்கு உண்டான இல்ல, காங்கிரஸ் தலைவர்கள் வந்து பாய்காட் பண்ணாங்க. ஏன்னா பாய்காட் அதாவது அழைப்பு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு எல்லாருக்குமே. அது போயிருக்கலாம், அழைப்பு பெற்றவங்க போயிருக்கலாம் நிச்சயமா. இப்போ எனக்கெல்லாம் அழைப்பு கிடையாது. அழைப்பு கொடுத்ததுனால கொடுத்தவங்க போயிருக்கலாம்னு என்னுடைய அபிப்பிராயம். அவங்க போகாமல் விட்டது ஏன்னு தெரியல, ஏதாவது பர்சனல் ரீசன்ஸ் இருக்குமான்னு தெரியல. ஆனால் பாய்காட், டோட்டல் பாய்காட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அது சரியில்லை. ஒருவேளை இன்னொரு நாள் போயிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நார்மலாக காங்கிரஸுங்கிறது அதுக்கு எதிரானதாக இல்லை, ஆனால் செயல்படுத்தாததாக இருந்தது. காங்கிரஸ் வந்து 370 நீக்கினது கரெக்டு, ராமர் கோயில் கட்டுறது கரெக்டு, யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வர்றது சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தின்படி சரியான ஒன்று தான் அப்படிங்கிறத நாம் எதுக்கு சொன்னோம்னா, எல்லாருக்குமான சட்டம். யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஹிந்துக்கள் ஆல்ரெடி சட்டமாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் அதோட பலன்கள் வந்து அந்த பெண்களுக்கு போய் சேரணும். சின்ன வயசு திருமணம் தடுக்கலாம், குழந்தை பருவ திருமணத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம். எல்லாம் இஸ்லாமிய தந்தைகள்லாம் சந்தோஷப்படுவாங்க உண்மையாவே. அதே மாதிரி அவங்களோட டைவர்ஸ் லா ஒரே மாதிரி அமையும். எல்லா பெண்களுக்கும் என்னவோ ஹிந்து பெண்களுக்கு கிறிஸ்தவ பெண்களுக்கு இருக்கோ அது இஸ்லாமிய பெண்களுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி ஹயர்ஷிப்பு, ஒரு குடும்பத்தில் இத்தனை ஹயர், பல கல்யாண திருமணம், பன்முறை திருமணம், பாலிகாமி, அது அவாய்ட் ஆகும். இப்போ ஹிந்துஸ்லையும் கிறிஸ்டியன்லையும் எப்படி வந்து ஒரு கல்யாணத்துக்கு மோனோகாமிக்கு நம்ம முக்கியத்துவம் தரோம், அது மாதிரி ஒரு கல்யாணம் முறை வந்து அந்த இஸ்லாமிய பெண்கள் வாழ்க்கையில நல்லது செய்யும். அந்த குழந்தைங்க, அது மூலமா இருக்க குழந்தைங்க வந்து என்னுடைய தந்தை தாயின்ட்டு நம்ம எப்படி ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸ் பாக்குறாங்களோ அதே மாதிரி முஸ்லிம்ஸுக்கும் அந்த விடுதலை கிடைக்கும். இவ்வளவு சொல்றீங்க, சிறுபான்மை விட்டு பிஜேபிக்கு சரியா விழ மாட்டேங்குது. வரும் இனிமே உள்ள காலங்கள்ல புரிதல் வரும், அவங்களும் கொடுப்பாங்க ஓட்டு. சரி, உங்களுக்கு அண்ணாமலைக்கும் உள்ள ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கு? இல்ல, அது நல்லா தான் இருக்கு. ஏன்னா மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய சீரிய முயற்சியின் காரணமாக என் மக்கள் அந்த நடைப்பயணத்தை ரொம்ப சிறப்பாக 234 தொகுதிகள்லையும் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிச்சிருக்காரு. அதற்கு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்து அந்த நிறைவு விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க. கடைசி நாள் அந்த நடைப்பயணத்தில் நானும் கலந்துக்கிட்டேன். ரொம்ப நல்ல எழுச்சி இருக்கு, ஒரு புரிதல் இருக்கு மக்கள்கிட்ட. இப்போ மாற்றமும் இருக்கு. அதற்குண்டான மாற்றத்தையும் வளர்ச்சியும் எழுச்சியும் நீங்க நிச்சயமா வரக்கூடிய தேர்தலில் பார்ப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் அது தென்படும். பிஜேபி வந்து பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னு அடிக்கடி சொல்லுவாங்க. பார்ட்டி வித் டிஃபரன்ஸா இருந்தது வாஜ்பாய் காலத்துல. இன்னைக்கு வந்து பிஜேபி அண்ணாமலையோட தலைமையில திராவிடன் பார்ட்டிஸ் மாதிரி நாங்க வந்து கட்சியை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி மற்ற கட்சிகள் அப்படியே ஆயிடுச்சு. பிஜேபியில வந்து யாரோ சேர்றாங்க. சில எலிமெண்ட்ஸ்லாம் வந்து பிஜேபியில சேரக்கூடிய தகுதியே இல்லை, அவங்கெல்லாம் உள்ள வந்துட்டாங்க பிஜேபிக்குள்ள. கட்சிக்குள்ளேயே நிறைய தகராறு நடக்குது. கட்சிக்குள்ளேயே அதெல்லாம் நீங்க தான் சொல்றீங்க, எனக்கு அப்படி தெரியல. வெளியிட ஒருத்தர இது பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சும்மா ஏதோ சில காழ்ப்புணர்ச்சியில யாரோ ஒரு சிலர் பண்றத நாம வந்து ஒரு கட்சியில உள்ள இப்ப சூரிய சிவா உள்பட பல பேர் பல இஷ்யூஸ்ல வந்து வெளில பேசியிருக்காங்க. சமீபத்துல
மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனத்து மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு, பாலியல் குற்றச்சாட்டு வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க. ஆதீனத்துறை சகோதரரே அவர் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதில் வந்து அவர் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் அகோரம் பேர் சேர்த்திருக்காரு. இந்த மாதிரி சில பேரோட அவர் பேரையும் சேர்க்கிறாரு. இதில் மிரட்டுற ஆட்கள் அவர் பேரையும் சேர்த்திருக்காரு. யார் சேர்த்திருக்கா? கம்ப்ளைண்ட்ல சேர்த்திருக்காரு. நிச்சயமா வந்து இதை பத்தின தகவல் தெரிஞ்சா நான் பதில் சொல்லலாம். ஆனா அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஒரு கட்சின்னு வந்தா நிறைய விஷயங்கள் நடக்க தான் செய்யும். இல்ல ஒரு காலத்துல பிஜேபியில இந்த வார் ரூம் கலட்டாலும் கிடையாது. இப்ப வார் ரூம்ங்கிறாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து உள்ளடி வேலையெல்லாம் நடக்குது. அதனாலேயே சில பேர் கட்சி விட்டு வெளில வந்தாங்க. காயத்ரி இருக்கிறாங்கன்னா அதனால வெளில வந்தாங்க. இப்ப வந்து வேற கட்சியில சேர்ந்தாங்க, ஏடிஎம்கே சேர்ந்தாங்க. இது மாதிரி உள்ளடி வேலையெல்லாம் நிறைய நடக்குது. எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் காங்கிரஸ் கட்சியிலயும் நிறைய உண்டு. கௌதமி அதனால வெளில போனாங்க. காங்கிரஸ் கட்சியில நிறைய இது மாதிரி பிரச்சனைகள் காங்கிரஸ் கட்சியிலயும் உண்டு, திமுகலையும் உண்டு, அதிமுகலையும் உண்டு. எல்லா கட்சியிலையும் இருக்கிற விஷயங்கள். நான் என்ன சொல்றேன், பார்ட்டி வித் டிஃபரன்ஸிங் அந்த கட்சியில இந்த மாதிரிலாம் நடக்கலாமான்னு கேட்கிறேன். ஏன்னா வாஜ்பாய் போன்றவரெல்லாம் முன் சென்று போன ஒரு கட்சி வந்து நான் வந்து திராவிட பாலிடிக்ஸ் மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு அப்படி இல்லை. அதாவது நீங்க இன்னைக்கு திராவிட பாலிடிக்ஸ் அது அந்த மாதிரி சொல்ல, திராவிட மாடலுக்கு எதிராக தான் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய அரசியல் அந்த ஸ்டைல்ல கட்சியின் கட்டமைப்பை வச்சிருக்காரு. இல்ல அந்த ஸ்டைல்ல வந்து ரொம்ப வந்து வேகமா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, இன்னைக்கு நல்ல எழுச்சி இருக்கு அவருடைய இதுல. இளைஞர்கள் மத்தியில ஒரு நல்ல எழுச்சி இருக்கு, பெண்கள் மத்தியிலையும் நல்ல பார்வை இருக்கு, பெரியவங்க குறிப்பா வயதானவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்கா பிளெஸ் பண்றாங்க. ஆகையால ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கிற இடத்துல இன்னைக்கு கட்டுக்கோப்பா கட்சியை கொண்டு வந்திருக்காரு. அப்படிதான் அதை பார்க்க முடியும். வேணுமென்றே வந்து நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கி கட்சியில் வந்து குளிர்காய நினைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. பிரதமரே இங்கே தமிழ்நாட்டில் வந்தால் எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதா பற்றி பேசினா ஓட்டு விழுங்கிறதுக்காக ஜெயலலிதா பற்றிலாம் வந்து ஓஹோன்னு பேசுறதுலாம் சரியா? என்ன நானே அம்மையார் ஜெயலலிதா பற்றியும் எம்ஜிஆர் பற்றியும் இப்போ பேசியிருக்கேன், உங்கள்கிட்டயே பேசியிருக்கேன். அப்படி அவங்கள பற்றி ஒரு நல்ல தலைவர்கள், பெண் தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி புரிஞ்சவங்களை பற்றி ஒரு நல்லதா பேசும்பொழுது என்ன தவறு இருக்கு? தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் அவங்க இங்க தானே சிஎம்மா இருந்தாங்க. இவங்கெல்லாம் தண்டனை பெற்ற குற்றவாளி 100 கோடி ரூபாய் ஃபெயின் இந்த கட்டியிருக்கணும், ஜெயிலுக்கு போயிருக்கணும். அவரெல்லாம் வந்து அவர் இறந்த பிறகு நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்களே, மனசாட்சி இல்லாம. அவங்க மறைஞ்சிட்டாங்க. இனி அவங்களோட குற்றங்கள் என்ன ஏதுங்க சுப்ரீம் கோர்ட்டு அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்னுமே அந்த விஷயங்களை பேசிட்டே இருக்கிறது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. இல்ல ஒரு நல்ல விதமா ஒரு ஆட்சியை நடத்திட்டு போனவங்களை பத்தி பேசுறதுங்கிறது அர்த்தம் இருக்கு. நல்ல விதமா அவங்க ஆட்சியை நடத்திட்டு தான் போனாங்க. ஆனா இந்த கேஸ்ல நடந்த விஷயங்கள் கோர்ட்டும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அவங்க மரணத்துக்கு பிறகு. நாம அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் விரும்பவும் இல்லை அதை டிஸ்கஸ் பண்ணாங்கிறது. அந்த கேஸ்ல அவங்க தண்டிக்கப்பட்ட குற்றவாளியை நான் வந்து அப்படின்னு அறிவிச்சாங்க. நான் என்ன சொல்றேன், நான் சட்டமன்றத்திலேயே அவங்களோட புகைப்படத்தை வைக்கணும்னு சொல்லி சொன்னவள்ள முதல் ஆள் நான். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பெண் ஆளுமையை நீங்க தமிழ்நாட்டுல பார்க்கவே முடியாது. அகில இந்திய அளவுலயே அப்படிப்பட்ட ஒரு பெண் ஆளுமையை நம்ம பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நீங்க தண்டனை பெற்ற அது இதுன்னு சொல்றீங்க. அதே கோட்பாடுக்காக அவங்க புகைப்படத்தை சட்டமன்றத்தை வைக்க கூடாது அப்படின்னு இந்த எதிர்கட்சியெல்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்க. நான் காங்கிரஸ் இருந்தப்பவே அதுல என் சொந்த நிலைப்பாடுன்னு சொல்லி அவங்க புகைப்படத்தை சட்டமன்றத்து பேரவைக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்தை சொல்லி நான் அதை ஆதரிச்சவன். ஆகையால என்னை பொறுத்தவரை எனக்கு வந்து அவங்க அம்மையார் அவர்கள் மற்றும் அவங்க எம்ஜிஆராக இருக்கட்டும், ஈவன் ஐயா கலைஞராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து நிறைய தமிழ்நாட்டுக்குன்னு நிறைய பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு இல்லை. அப்படிலாம் இருக்கும் பொழுது அவங்கெல்லாம் மறைஞ்சிட்டாங்க. மறைஞ்சவங்களை வந்து நாம வந்து முடிஞ்ச அளவுக்கு மக்கள் பணி ஆற்றுனவங்க நாம நல்ல வார்த்தைகள் மூலமா அலங்கரிக்கலாம், மோசமா பேசக்கூடாது. மோசமா பேசல. அனந்தநாயகி இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அவங்களே எனக்கு மிகப்பெரிய ஆளுமை தான், இல்லைன்னு இல்லை. நான் அனந்தநாயகி எனக்கு குறைவா சொல்ல. ஒரு கக்கன் இருந்தாரு, காமராஜர் இருந்தாரு, இந்த மாதிரி பெரிய பெரிய கருத்திரமன் இருந்தாரு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டால்வர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்க எல்லாம் நம்ம இன்னைக்கும் வணங்குகிறோம். நம்ம மறைந்து போனாலும் அவரெல்லாம் நம்ம இன்னைக்கு நம்ம விட்டு வைக்கல. அதுக்காக எல்லாரையும் நம்ம அந்த மாதிரி ஏத்துக்க முடியாதுல்ல. சிஎம் பதவியில அவங்க எல்லாம் இல்ல, காமராஜர் மட்டும்தானே இருந்தாங்க. இல்ல அப்போ காமராஜரே விட்டு வைக்காத சூழ்நிலை. அன்னைக்கு திமுக காமராஜரே ஆட்டி படைச்சாங்க.
அதெல்லாம் நாம இன்னைக்கு நினைச்சு பார்க்குறோம், வருத்தப்படுறோம். ஆனா அதே நேரம் வருத்தப்படுறோம், ஒரு நல்ல மனுஷன் தோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம். அதே மாதிரி நிறைய நன்மைகளை கொண்டு சேர்த்தவர்கள் நிச்சயமா பின்னாடி புகழாரத்துக்கு உட்படுத்தப்படுவார்கள். அதில் மாற்று கருத்தில் அந்த வரிசையில் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாடு மக்களுக்கு நன்மை செஞ்சுருக்காங்கன்னு மக்கள் நம்புறாங்க இல்லையா? அதனால என்ன தப்பு இருக்கு? நம்ம பேட்டி முடிகிற நேரம் வந்தாச்சு, இன்னும் நிறைய பேசலாம். சரி, காங்கிரஸ் இந்த எலெக்ஷன்ல எவ்வளவு ஜெயிக்கும் நம்புறீங்க? இந்தியா கூட்டணி நம்பர் தெரியல எனக்கு, ஆனா ரொம்ப குறைவா இருக்கும்னு நினைக்கிறேன். 100 கூட வருமான சந்தேகமா? கஷ்டம்தான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப குன்றி போய் தேய்ந்து போய் இந்த கூட்டணி கட்சிகளை நம்பிட்டே உட்காந்துருக்காங்க. சொந்தமா அவங்க பலத்தை உயர்த்திக்கிட்டு போராடல. திமுக நம்புது, திமுக அந்த மாதிரி ஒரு சிலர் அவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ்க்கு எந்த பலமும் சேர்க்க மாட்டாங்க. அவங்க காங்கிரஸ்ல அவங்க அந்தந்த மாநிலத்துல காங்கிரஸ்க்கு எதிராக தான் இருக்காங்க. அதனால இவங்க சேர்றதுனால அது பலன் காங்கிரஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. சொல்லப்போனா காங்கிரஸோட ஓட்டும் அவங்களுக்கு போயிருமோன்னு சந்தேகமா இருக்கு. அப்படிதான் இருக்கு சூழ்நிலை. இதனால காங்கிரஸ் மீண்டும் குன்றி போற சூழ்நிலை தான் என்னால பார்க்க முடியுது. ஒரு பலத்தோட ஆட்சி அமைச்சு 22 கட்சி ஆட்சி எப்படி அதெல்லாம் வந்து நிலைக்காது. ஒரு அன்ஸ்டேபிள் சுச்சுவேஷனை உண்டு பண்ணும், நிலையற்ற தன்மையை உண்டு பண்ணும். அப்படிப்பட்ட நிலையற்ற தன்மைன்னு மக்கள் ஆலோசிக்கிறாங்க, இப்பயே ஆலோசிக்கிறாங்க. அதனால கூட பாரத பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி அவருடைய செயல்பாடுகளை உன்னிச்சு கவனிக்கிறாங்க, அவரை கண்டினியூ பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. நல்லா தெரியுது. அந்த வகையில் 2024 மோடிஜி தலைமையிலான ஆட்சி உறுதியா பாஜக ஆட்சி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் 100% தென்படுது. கடைசி நிமிஷத்துல தமிழ்நாடு பிஜேபி எலெக்ஷன் நிற்கும்போது எடப்பாடி பழனிசாமியோட ஒரு சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் நிற்க போறாங்க. சில தொகுதிகள் விட்டு கொடுக்க போறாங்க ஜெயிக்கிறதுக்கு. அதே மாதிரி அதிமுகவும் பிஜேபியை ஆதரிக்க போகுது அப்படிங்கிறப்பல செய்திகள் வருது. உண்மையா? அதை பத்தி எனக்கு தெரியாது. நான் இப்பதான் பாரதிய ஜனதா கட்சியில கொஞ்ச நாள் தான் ஆகுது நான் சேர்ந்து. பிரைம் மினிஸ்டர் வந்து ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் அழுத்தமா ஆதரிச்சு பேசுறாரு சொல்றாங்க. தெரியல எனக்கு, அதை பத்தி எனக்கு விவரம் இல்லை. அதை பத்தி எனக்கு தெரியாத விஷயத்தை பத்தி பேசவும் கூடாது. அந்த வகையில நான் நினைக்கிறேன் அது வந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை தான் அதை பத்தி பேசுறதுக்கு தகுதியானவங்க. ஏன்னா என்னை பொறுத்தவரை எனக்கு அதை பத்தி தகவலும் கிடையாது. நான் அதை பத்தி எப்படி கூற முடியும்? ஸோ மிக்க நன்றி. உங்களுடைய நல்ல முயற்சிகள் நிறைவேறட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. நேயர்களுக்கு நன்றி. நன்றி.